காவிரி விவகாரத்தில் தமிழக, கர்நாடக முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது டெல்லி செய்தியாளர் மதியழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு ஜனாதிபதி சந்தித்து பேசியிருக்கீங்க. என்ன கோரிக்கையை நீங்கள் குறிப்பாக அவர்கிட்ட முன் வச்சிங்க? இந்த காவிரி பிரச்சனையை எடுத்து சொல்லியிருக்கிறேன். அங்கே இருக்கின்ற வன்முறை சம்பவங்களை பற்றி நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன். நான் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவருடைய உடைமைகளை உடைத்திருக்கின்றார்கள், அவருடைய வீடுகளை தாக்கியிருக்கிறார்கள், அவர்களே தாக்கியிருக்கின்றார்கள். அங்கே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்கள் பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஜனாதிபதி என்னிடம் சொன்னது, நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், மிக வருத்தமாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பை, அதாவது உச்சநீதிமன்றம் சொன்னது பிறகு இவ்வளோ வன்முறை நடப்பது இது சரியில்லை. இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிரான ஒரு சூழல் இது. இது நிச்சயமாக மத்திய அரசை நான் வலியுறுத்துவேன். உள்துறை அமைச்சரை அங்கே, அதாவது அவரை வலியுறுத்தி அங்கே பழைய இயல்பான ஒரு சூழலை ஏற்பாடு செய்வதற்காக நான் பேசுவேன் சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய கோரிக்கையாக நான் சொல்லியிருப்பது, அங்கே உள்துறை அமைச்சர் உடனடியாக கர்நாடகாவுக்கு செல்ல வேண்டும், சென்று அங்கே நிலைமையை கட்டுப்படுத்த வேண்டும். ஒன்று. அடுத்தது, பிரதமர் அவர்கள் தலைமையிலே இரு மாநில முதலமைச்சரை அழைத்து பேசி இனி இது போன்ற பிரச்சனைகள் வரக்கூடாது. 2. 3. பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நஷ்ட ஈடு, இழப்பீடு கொடுக்க வேண்டும். உடைமைகள், பொருள், வாகனங்கள் எல்லாத்துக்கும் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். அவங்க மன உளைச்சலில் இருக்கிறாங்க, பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் சரி செய்ய வேண்டும். 3. 4. முக்கியமானது, காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும். இது அமைத்தால்தான் இதற்கு நிரந்தர தீர்வு வரும். இல்லைன்னா திருப்பி இது போகிற பிரச்சனை தான் வரப்போகுது. ஏன்னா அடுத்தது வர 19ஆம் தேதி அன்றைக்கி உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு ஆணை பிறப்பிக்க இருக்கிறது. அதுக்கு பிறகு எவ்வளோ சம்பவம் வரும், வன்முறை வருமா வராதுன்னு தெரியல எங்களுக்கு. அதனால் இது தேவைப்பட்டால் துணை இராணுவம் அல்லது இராணுவமோ அங்கே கர்நாடகா அனுப்பி வைத்து அங்கே நிலைமையை கட்டுப்படுத்த வேண்டும். சார், இப்போ இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திலும் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து கட்சியினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. அதாவது திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுக அதற்கான ஏற்பாடை பண்ணல அப்படின்னா திமுக பண்ணாலும் நாங்கள் சென்று பார்க்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம பிரதமரை சந்தித்து பேசுகிறதான ஒரு சரியான இதாக இருக்கும். அதாவது குடியரசுத் தலைவரை பார்ப்பதை விட பிரதமரை பார்ப்பதற்கான முயற்சிகள் எதுவும் நீங்கள் மேற்கொண்டிருக்கீங்களா? நான் பிரதமரிடம் நேரம் கேட்டிருக்கின்றேன், உள்துறை அமைச்சரிடம் நேரம் கேட்டிருக்கின்றேன், ஜனாதிபதியிடம் கேட்டிருக்கேன், அவர் கொடுத்திருக்கின்றார். நாங்கள் தொடர்ந்து சொல்வது, தமிழ்நாட்டிலே இன்றைய தேவை முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். இது நாங்கள் கடந்த மாதங்களாக சொல்லி வருகிறோம். இது காவிரி பிரச்சனைக்கோ, பாலாறு பிரச்சனைக்கோ, முல்லை பெரியார் பிரச்சனை, கச்சத்தீவு எல்லாம் இது தமிழ்நாட்டு உரிமைகள். இது அதிமுக பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டு பிரச்சனை. இதற்கு கூட்டுங்கள், கௌரவம் பார்க்காதீங்க, இது ஈகோலாம் பார்க்காதீங்க. எல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. இன்றைக்கி கூட கூட்டி எல்லாருமே முதலமைச்சர் தலைமையிலே அனைத்து தலைவர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லிக்கு இங்கே பிரதமரை சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்தால்தான் அங்கே இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும். இல்லை ஏன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சியும் பந்து நடத்திக்கிட்டு அப்போ ரயில் மறியல் எல்லாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அவங்களுடைய விளம்பரத்துக்கு செஞ்சுட்டு போகலாம். அதனால் அங்கே பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு எந்த பயனும் இருக்க போகிறது கிடையாது. அதனால் இதற்கு தீர்வு ஆக்கப்பூர்வ அரசியல் ஈடுபட வேண்டும்.